ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து நைட்டி கட்டிங் வீடியோ வந்து பார்த்தோம் லாஸ்ட்டில். இப்போ அதனுடைய ஸ்டிச்சிங் வந்து எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஈஸியாக வந்து ஒரு நைட்டி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இதில் மேக்ஸிமம் நம்ம கீழ் போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரில்ஸ் வச்சுட்டு கீழே மடித்து மட்டும்தான் தைக்க போகிறோம். மேலே மட்டும்தான் என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து எப்போவுமே நமக்கு மேல் போர்ஷன் வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால நான் வந்து இதில் ஒரு லைனிங் வச்சுருக்கேன். இது சேம் கலர் கிடைச்சனால இதே வச்சுருக்கேன். நீங்கள் வேறு என்ன கலர் கிடைச்சாலுமே கீழே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு மேல் போர்ஷன் வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். அதே மாதிரி தான் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு சேம் ஒரு ஜாயின் போட்டு தான் நான் இதில் வந்துட்டு இதே அளவுக்கு நான் வந்து வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே. இப்போ நீங்கள் இதுக்குள்ளே பீஸ் கொடுத்து அடித்து திருப்புற மாதிரி இருந்தாலும் நம்ம திருப்பிக்கலாம். அப்போ இங்கே வந்து பிசுறு வர மாதிரி வரும். இல்லாட்டி நம்ம இங்கே பிசுறு வராமல் ஃப்ரில்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு மேலே வந்து நமக்கு நெக்குக்கு பீஸ் கொடுத்து கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஓரம் வந்து மடிக்க தேவையில்லை. இது செல்வேஜ் கரைப்பகுதி அப்படியே இருக்கிறனால நம்ம அப்படியே வந்து சுற்றளவு என்ன அப்படிங்கிறத பார்த்து மட்டும் நம்ம அட்டாச் பண்ணால் போதும். இதுக்கு வந்து நம்ம ரெடி பண்ண வேண்டிய விஷயம் வந்து இது வந்து நெக் பீஸ் ஒன்று வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து கழுத்துக்கு வைக்கிறதுக்கு, இது வந்து நம்ம சென்டரில் வைக்கிறதுக்காக சின்னதாக ஒரு போ மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இதனுடைய ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்குது, அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி டினிட்டி ஸ்டுடியோ ஈரோடு அப்படிங்கிற நம்ம சேனலில் இப்போ ஆன்லைன் கிளாஸும் போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும், என்ன தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க டீட்டெயில்ஸ் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்ன கோர்ஸ் போயிட்டுருக்கு, என்ன ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதனுடைய ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே இருக்க போர்ஷன் வந்து ஃப்ரில் வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஆல்ரெடி மேலே இந்த ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி தான் வச்சுருக்கோம். இது வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு இது தனித்தனியாக இருக்குது. ஃப்ரண்ட் வந்து இந்த போர்ஷன், பேக் வந்து இந்த போர்ஷன். இதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட்டு. அப்போ இதை இப்படி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அது ஃப்ரண்ட். ஏன்னா லைட்டாக தான் ஒரு உள்கை வெட்டியிருக்கோம், அது மட்டும்தான் இதில். மீதியெல்லாம் சேம் ஒரே மெஷர்மெண்ட் தான். இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த போர்ஷனுக்கு தகுந்த மாதிரி இதில் எது ஃப்ரண்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. டீப் நெக்காக இருக்கிறது தான் நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன். இது வந்து பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட்டு. இப்போ இதனுடைய அளவுக்கு நம்ம இதில் வந்து ஃப்ரில்ஸ் வந்து கரெக்ட் பண்ணி வைக்கணும். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி இந்த போர்ஷன் வந்து நமக்கு இந்த இதில் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இங்கேருந்து தான் நம்ம ஃப்ரில்ஸ் வைக்கணும். இது வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் வந்து அப்படியே நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரில்ஸ் வைக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு நாட்ச் போட்டிருக்கேன். அந்த நாட்சில் மட்டும்தான் வைக்கிறேன். இது நீங்கள் எப்படி வேணாலும் வைக்கலாம். உங்களுக்கு ஒன் சைடு வேணுமா, பாக்ஸ் ப்ளீட் வேணுமா, என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ நாட்ச் போட்டிருக்கிறேனோ அந்த அளவுக்கு ஃப்ரில்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த சென்டர் மிட் பாயிண்ட் கரெக்டாக வந்துருச்சா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணோம்னா இது ரெண்டாக நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி வச்சு பார்க்கும்போது நமக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த போர்ஷனை வந்து இதில் ஃபஸ்ட்டு வச்சு நம்ம தைக்க போகிறோம். இந்த ரெண்டுக்குமே கரெக்டான மிட் பாயிண்ட் வந்து நாட்ச் போட்டுக்கோங்க. இப்போ இது மேல் பக்கத்துக்கு கரெக்டாக மேல் பக்கம் வச்சுக்கோங்க. இதை வந்து இந்த போர்ஷனில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் போட்டுக்கலாம்.
துணி இழுக்காமல் கரெக்டாக தைச்சிக்கோங்க. இதனோட மிட் பாயிண்ட்டு இந்த ப்ளீட்ஸினோட மிட் பாயிண்ட்டுக்கு வரணும். எப்போவுமே நம்ம இப்படி வச்சுட்டோம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு விட்டுறக்கூடாது. மறுபடியும் இந்த பக்கம் இருந்து இது வைக்கும்போது கரெக்டாக வருதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டே பிரிக்காமல் அந்த ப்ளீட்ஸ் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளீட்ஸ் அப்படிங்கும்போது துணி வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். இப்போ இங்கே வந்து ஈவனாக தான் நம்ம ப்ளீட்ஸ் வைக்கணும். இப்போ இதனோட மிட் பாயிண்ட் இங்கே வருது. அப்போ என்ன பண்ணணும்னா துணி கீழே எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ளீட் வந்து நம்ம வச்சுக்கணும். ஏன்னா இந்த துணி மேலே இருக்க துணி நமக்கு பெருசாகாது, கீழே இருக்க துணி வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். அதனால் அது கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் அதை பிரிக்கிற வேலை இருக்காது. இப்போ கரெக்டாக வருது. ஒரே ஒரு ப்ளீட்ஸ் மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த ப்ளீட்ஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக சென்டரில் வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனோட எட்ஜில் நம்ம கொண்டு வந்து கரெக்டாக முடிச்சிடணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம ப்ளீட்ஸ் வச்சாச்சு. மேலே வந்து ஒரு பீஸ் வச்சு நம்ம இது நார்மலாக தைக்கும்போது நீங்கள் லைனிங் கொடுக்கலன்னா இப்படியே தைக்கிறது தான். இதுக்கு நீங்கள் நெக் பீஸ் கொடுத்தா போதும். இப்போ நான் மேல் போர்ஷனுக்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா திக்காக ஒரு கிளாத் கொடுக்குறனால இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இதே கீழ் பக்கம் இந்த கிளாத்தை வந்து வச்சு தைக்கிறேன். இதுலேயும் நீங்கள் ரைட் சைடு ராங் சைடு இருக்கும். ஏன்னா ஜாயிண்ட் போட்டிருக்கிறோம். அந்த ஜாயிண்ட் வந்து நமக்கு இப்படி உள்பக்கமாக வரணும். அதனால் இதை பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் டவுட்டாக இருந்தால் நீங்கள் சென்டரில் இருந்தே ஸ்டிச் கொண்டு வந்துடுங்க. ஏற்கனவே போட்டிருக்க தையல் வந்து மேக்ஸிமம் வெளிப்பக்கம் தெரியாத மாதிரி கொண்டு வந்துடுங்க. அதே மாதிரி இந்த சைடு கரெக்டாக வெட்டியிருந்தீங்க அப்படின்னாவே போதும். நீங்கள் அந்த எட்ஜில் 1/2 இன்ச் வச்சு தையல் போட்டால் கரெக்டாக வந்துடும். தையலோட அளவு மாறிச்சு அப்படின்னா அதோட ஷேப்பும் உங்களுக்கு மாறும். அதனால் தையல் எவ்வளோ 1/2 இன்ச்சு அப்படின்னா அந்த 1/2 இன்ச்சுக்கே நீங்கள் கொண்டு வந்துடுங்க. ஸோ இதில் நம்ம அட்டாச் பண்ணணும். இதுக்கப்புறம் இதை நம்ம மேலே எடுத்து வச்சுக்கலாம். இந்த பிசுரெல்லாம் நமக்கு உள் பக்கமாக வந்துடும். நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போடும்போது மேல் பக்க கிளாத்தும் நல்லா இழுத்துக்கணும். கீழேயும் நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீடில் அளவுக்கு போட்டுக்கலாம். கீழே இருக்க கிளாத் வந்து நம்ம நல்லாவே இழுத்துக்கணும். சுருக்கம் வரக்கூடாது. பேக் சைடும் உங்களுக்கு வந்து துணி வந்து சுருக்கம் எதுவும் வரக்கூடாது. கரெக்டாக தையல் போட்டிருக்கணும். அதே மாதிரி நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன்லேயும் கரெக்டாக தையல் போட்டிருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த சென்டர் வந்து கரெக்டாக வரும். இந்த இதை வந்து நம்ம இந்த இடத்துல சும்மா அப்படியே வச்சு ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டுக்கலாம். சென்டர் பார்த்து ஒரு தையல் மட்டும் போட்டுக்கலாம். அது ஃபைனலாக கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த ஷோல்டரையும் இதுக்கும் ஒரு தையல் போட்டுக்கலாம். நெக்குக்கு கரெக்டான இது துணி கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த நெக்கு வந்து அளவு என்ன அளவு வச்சுருக்கீங்களோ அது ரொம்ப ஓப்பன் ஆகி போயிடக்கூடாது, கரெக்டாக வரணும்.
உங்களுக்கு இப்படி வச்சு தைக்கிறது பிசுறு வந்தால் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மேல் பீஸை யோக் பீஸை மட்டும் கரெக்டாக ரெடி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்கு ஷேப் மாறாமல் பதிச்சுக்கோங்க. நீங்கள் கேன்வாஸ் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இது வந்து பேசிக் மாடல் அப்படிங்கிறனால இதை நான் வேறு எந்த எக்ஸ்ட்ரா இதுவுமே நம்ம பண்ணல. நெக்கு ஷேப் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். என்ன ஷேப் வேணாலும், பேட்ச் ஒர்க் வேணும் அப்படின்னாலும் பேசிக் மாடல் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் தைக்கும்போது ஏதாவது டிசைன் வச்சு தைக்க முடியும். இப்போ இதை வந்து நெக்கு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நீங்கள் சென்டராக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக மட்டும் ஏற்கனவே நம்ம வெட்டி இருந்தாலும் இந்த இடத்துல அந்த ஷேப்புக்காக கொஞ்சம் லைட்டாக டீப் பண்ணி வெட்டிப்போம். அப்போ தான் அந்த இடத்துல கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் நமக்கு நீட்டாக இருக்கும். வெட்டாமல் தைச்சா தப்பெல்லாம் ஆகாது. இருந்தாலும் வெட்டிட்டோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து நமக்கு கொஞ்சம் கரெக்டாக கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இதை கட் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம வந்து ஓப்பன் கிடையாது அப்படிங்கிறனால நம்ம இந்த இதுக்கு மட்டும் செப்பரேட்டாக வந்து நெக் பீஸ் வந்து வச்சுக்கலாம். எப்பவும் போல் நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான். மீதி வரதை பேக் நெக்குக்கு வச்சுக்கலாம். நெக் ஏதாவது ஷேப் கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும் அதை பார்த்து கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதை ஹெம் பண்ணுற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இல்லாட்டினா அதை அப்படியே வச்சு நம்ம தையலும் போட்டுக்கலாம். எதுனாலும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். ஷேப் வர இடத்துல அகலம் வித்தியாசம் வராமல் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த ஷேப் நல்லா கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு மடிக்கும் போதும் லைட்டாக அந்த டீப் தெரியும்.
கரெக்டாக வெட்டிக்கோங்க. உள் பக்கம் எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வெட்டிடலாம். நம்ம எவ்வளோதான் ஸ்பெண்ட் பண்ணி அமௌண்ட் போட்டு நைட்டி வாங்கினாலும் அது நம்ம ஃபிட்டிங்க்கு வந்து நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி இந்த மாதிரி பிசுறு இதெல்லாம் நமக்கு வந்து உள்ளே வச்சு இன்விசிபிளாக அது வந்து நம்ம வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணாலும் அதெல்லாம் அந்த நூல் இழுத்துட்டு வராமல் இந்த ஜிப்பெல்லாம் பிஞ்சு வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஓனாக தைச்சிக்கிட்டோம் அப்படின்னா தான் அந்த ஸ்டிச்சிங் வந்து நம்ம கரெக்டாக போட முடியும். ரெடிமேட் வந்து நம்ம என்ன தான் நம்ம எக்ஸ்பென்ஸாக நம்ம வாங்கினாலுமே அதனோட ஃபினிஷிங் வந்து நமக்கு அந்த அளவுக்கு திருப்தியாக இருக்காது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இதை மடித்து நம்ம தையல் போட்டுக்கலாம். எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அகலத்துக்கு மட்டும் போட்டுக்கோங்க. கிளாத் வந்து அந்த பிசுறு வந்து மேலே திரும்பி வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. கிராஸ் பீஸ் கொடுத்துருக்கறனால உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த ஃபினிஷிங் நீட்டாக தான் வரும். அப்படி சப்போஸ் கொஞ்சம் இதாக வந்துச்சு அப்படின்னா லைட்டாக அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீட்டாக அந்த ஷேப் வந்துடும். இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டாக அயன் பண்ணிங்கன்னா இந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிரும். இல்லைன்னா லைட்டாக இப்படி தூக்குன மாதிரி இருக்கும். நீங்கள் எட்ஜில் வேணா ஒரு தையல் போடுறதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் இந்த கார்னர் வந்து உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். டபுள் ஸ்டிச் போட்டாச்சு. நீங்கள் வந்து லைட்டாக அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணும்போது இது நல்லா நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இதாகும். இந்த இடத்துல வந்து நம்ம இதை இந்த இடத்துல எங்கே வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இது கீழே வேணுமா இங்கே வேணுமா எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அது இருந்தால் நமக்கு கொஞ்சம் அந்த ரெடிமேட் மாதிரி நமக்கு தெரியும், அவ்வளோதான். மற்றபடி அது வச்சாகணுங்கிறது இல்லை. சப்போஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா கூட நம்ம நெக்கு ரவுண்ட் நெக் வச்சோம்னா ஃப்ரண்ட் எது பேக் எது அப்படிங்கிறக்காக ஒரு இது கூட தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட இந்த போ வந்து நம்ம வச்சுக்கலாம். கரெக்டாக நெக்கினுடைய சென்டர் போர்ஷனில் அந்த நாட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியே டீல் போடும். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ பேக் வந்து ரெடி பண்ணலாம். பேக்கும் அதே மாதிரி தான் நம்ம கரெக்டாக எந்த இடத்துல நீங்கள் இதுக்கு வந்து ஃபுல்லாக கூட அங்கங்கே ஃப்ளீட் வேணும்னா கூட நம்ம வச்சுக்கலாம். சென்டரில் மட்டும் வைக்காமல் டிஸ்டன்ஸில் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க அதே இதில் நான் வந்து இங்கே நாச் போட்டிருக்கிறதுலையே ஃப்ளீட்ஸ் வைக்கிறேன். பேக் வந்து ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஃப்ளீட்ஸ் சேர்த்து வச்சோம். இங்கே முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே கூட ஒரு ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். இல்லாட்டினா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் வச்சு பார்த்துட்டு கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ளீட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஈவனாக அளந்தெல்லாம் நம்ம வைக்க போகிறதில்ல, அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம வைக்கிறோம். அதனால் வைக்கிற எல்லாமே கரெக்டாக வந்துருமா அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன வரும், அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எல்லாம் நம்ம மெஷர்மெண்ட் வச்செல்லாம் நம்ம வைக்க முடியாது. மேக்ஸிமம் எந்த ஃப்ளீட்ஸுமே நம்ம மெஷர் பண்ணி வச்சோம்னாலும் நம்ம துணிக்கு தகுந்த மாதிரி அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து எந்த இடத்துல எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி இதுலேயும் சென்டர் நாட் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த பேக் வந்து நீங்கள் இப்போ ஃப்ரண்ட் வந்து பீஸ் கொடுத்துட்டீங்க. இப்போ இதுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை அடித்து திருப்பி கூட அதில் வச்சுக்கலாம். ஆனால் இந்த ஷோல்டர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் வரும். அதனால் நம்ம எப்பவும்
ஒரே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கலாம். இந்த போர்ஷன் இது கரெக்டாக வருது. அப்படி முன்ன பின்ன வந்தால் நம்ம கொஞ்சம் இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாறாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா அந்த ஆம்ஹோல் டீப் மட்டும் கொஞ்சம் மாறும். அதில் எவ்வளோ நம்ம ஸ்டிச் பண்ணமோ அதே அளவு தான் இதுலேயும் கொடுக்கணும். ப்ளீட்ஸு கிட்ட வரும்போது நீங்கள் மெஷர் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இதனோட சென்டர் இங்கே வருது. அதுக்கப்புறம் இங்கே வச்சு எங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வச்சு செக் பண்ணிக்கோங்க. இப்போவுமே உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து இதில் லூஸ் வருது. எதனாலன்னா இந்த வெயிட் அதிகமாக இருக்குது. நம்ம எடுக்கும்போது அது கொஞ்சம் தொங்கின மாதிரி வரும். அதனால தான் அந்த ப்ளீட்ஸ் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகுது. கிளாத் வந்து விரிஞ்சு கொடுக்கும். அதனால் இப்போ இதில் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ளீட் வச்சுருக்கோம். அது போதுமா இல்லை இன்னும் வைக்கணுமா அப்படிங்கிறதுக்கு இந்த பக்கம் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் லூஸ் வருது. அதுக்காக இந்த சைடு ஒரு ப்ளீட்ஸ் வந்து நம்ம வைக்கலாம். ஒரே பக்கம் வைக்காமல் 2 பக்கம் நம்ம வச்சோம்னா தான் ஈவனாக இருக்கும். ரெண்டு பக்கம் ஒவ்வொரு ப்ளீட்ஸ் வச்சாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். இழுத்து தைக்கக்கூடாது. அதுதான் மெயினான விஷயம். இழுத்தோம்னா நம்மளுடைய ட்ரெஸ்ஸுனோட ஷேப்பே வந்து மாறிடும். அது எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும். ஸோ இதே மாதிரி இதை கீழ் போர்ஷனில் வச்சுக்கலாம். இதுலேயும் நமக்கு சென்டர் பாயிண்ட் இருக்குது. சிசுறு வந்து உள்ளே போகணும். அதெல்லாம் தான் நம்ம கவனிக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பீஸை வச்சுக்கோங்க. இதில் நம்ம சென்டரில் நாட்ச் எங்கே இருக்கோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சென்டர் நாட்சிலேருந்து இல்லை ஒன் சைட்லாகவே ஆரம்பிக்கலாம். அப்படின்னாலும் நமக்கு எந்த ஒரு இது வந்தாலும் ஷார்ட்டேஜ் வந்தாலும் 2 சைடு ஈவனாக வந்தால் அது வந்து நம்ம ஃபிட்டிங்கை வந்து பாதிக்காது. அது ஏதோ ஒன்று நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒன் சைடு வந்து ஒரு ஸ்லீவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனாக இருக்கட்டும், ஒன் சைடு மட்டும் அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா அந்த ஸ்லீவனோட ஷேப்பாக இருந்தாலும் இந்த ஃப்ரண்ட்டினோட ஷேப்பாக இருந்தாலுமே மாறும். அதனால தான் மேக்ஸிமம் ஒரு சில இதை வந்து நம்ம சென்டர் வந்து கரெக்டாக வச்சு தையல் போடுறோம். இப்படி வைக்கும்போது இது நமக்கு கரெக்டாக ஈவனாக வந்துடும். அதே மாதிரி இங்கேருந்தும் ஏற்கனவே போட்டிருக்க அதே தையல் மேலே தான் போடுறேன். லைனிங் வந்து துணியை பொறுத்து தான். உங்களுக்கு திக்னஸ் இருக்குது, ஒரே சிங்கிள் கிளாத் போதும் அப்படின்னா நீங்கள் லைனிங் மேலே வைக்க தேவையில்லை. சப்போஸ் இது ரொம்ப தண்ணியில் போட போட இதாகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் திக்னஸ்க்காக ஒரு லைனிங் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம போட்டுக்கிறதுக்குமே நீட்டாக இருக்கும். இது வந்து பேக் சைடு. இதுலேயும் அடிமான தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு டபுள் ஸ்டிச் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். சிங்கிள் போதும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன்ஸ் சூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த நைட்டினா நைட்டி மாடலில் தான் போடணுமா அப்படின்னா கிடையாது. நம்ம குர்த்தி மாடலில் கூட ஹை நெக்கு, காலர் நெக்கு இந்த மாதிரி வச்சு 3/4 ஸ்லீவு, எல்போ ஸ்லீவ் அந்த மாதிரி எல்லாம் வச்சு கூட நம்ம நைட்டி போடலாம். அது நமக்கு வந்து வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கும் நம்ம குர்த்தி போட்டிருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மெட்டீரியல்ஸ் நமக்கு கிடைக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி நம்ம டிசைன் பண்ணி நம்ம வந்து நைட்டி போட்டுக்கலாம். ஏன்னா ஒரே ப்ராப்பராக அந்த நைட்டி மாதிரியே பேட்ச் ஒர்க் எல்லாம் பண்ணி போடுறது எல்லாமே இப்போ கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சு. அதனால இப்போ மேக்ஸிமம் நம்ம ஃப்ளீட்ஸ் எல்லாம் கூட இல்லாமல், ஏன்னா கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்க தான் இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. கப் ஷேப் இதாக இருக்குது அப்படின்னாலும் ஃப்ளீட்ஸ் இருந்தால் வீட்டில் போட்டுக்கிறதுக்கு நீட்டாக இருக்கும் அப்படின்னு. மற்றபடி நம்ம என்ன டிசைன் வேணுனாலும் குர்த்தி மாடலு, சுடிதார் மாடல் எப்படி வேணும்னாலும் நம்ம வந்து நைட்டி போட்டுக்கலாம். அதில் பேக் நெக் வந்து நம்ம கம்மியாக வைக்கிறனால நமக்கு அந்த ஷோல்டர் ஃபாலு ரொம்ப நேரம் போட்டுருக்கிறனால அது ஒரு மாதிரி இறங்கி வருது. அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை எல்லாம் எதுவுமே இருக்காது. பேக் வந்து அட்டாச் பண்ணியாச்சு.
அதுக்கப்புறம் கூட இதில் நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ நைட்டியில் உள்பக்கம் பார்த்தீங்கன்னாலும் இந்த பிசுறு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. இந்த நெக்கை கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு பிசுறு இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆம்ஹோல் எல்லாம் நல்லாவே லூஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆம்ஹோல் பாடி லூஸ் கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி ஆம்ஹோல் லூஸும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம நெக் பீஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். லைட்டாக இந்த பெண்டு வர இடத்துல மட்டும் கட் கொடுத்துக்கலாம். ஏன்னா இதுலேயே நம்ம தையல் மடித்து தையல் போடுறனால லைட்டாக கட் கொடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு நெக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக கிளாத்தில் கட் பண்ணும்போது சப்போர்ட்டுக்கு இன்னொரு கிளாத் கொடுத்தீங்கன்னா நெக்கு வந்து ரொம்ப பெருசாகாது. அதாவது நம்ம வச்சிருக்க அளவை விட ரொம்ப பெருசாக ஆகாது. அந்த கீழே இருக்க கிளாத்து இதுக்கு சப்போர்ட் பண்ணி நெக்கு வைடாகாமல் பார்த்துக்கும். சிங்கிள் லேயரில் நீங்கள் நெக் பீஸ் வச்சாலும் சரி, மற்ற எது வச்சாலும் என்ன ஆகும்னா அது துணி வந்து இழுத்துட்டு போகிறனால நெக்கினுடைய ஷேப்பும் மாறும், அது வந்து அகலமாகவும் வரும். அப்போ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டே அந்த நெக்குக்கு வந்து ஒரு தையல் வந்து நம்ம நார்மலாக போட்டுருணும். நம்ம நார்மல் ப்ளவுஸுக்கு எப்படி ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நெக் பீஸ் அட்டாச் பண்ணுறோமோ அந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்கு வந்து பெருசாகாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை மட்டும் வெட்டிட்டு சும்மா லைட்டாக இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நெக் பீஸை வந்து இதில் கவர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஷோல்டர்கிட்ட நமக்கு தூக்கிட்டு இல்லாமல் படிமானமாக இருக்கும். இல்லாட்டினா அந்த மொத்தமாக இருக்கிறனால 2 சைடும் ஜாயின் போடும்போது அது என்ன ஆகும்னா ரொம்ப மேலே தூக்கிக்கும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை வச்சு இதை கவர் பண்ணி நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். 1/2 இன்ச்சு அப்படின்னா அதே 1/2 இன்ச்சு தான். இப்படி கரெக்டாக இதை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி கட் பண்ணோம்னா இங்கே மடிக்கும் போது உங்களுக்கு இந்த இடத்துல ஷார்ட்டேஜ் ஆகும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸஸாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி திருப்பிக்கலாம். இதுவும் கரெக்டாக இந்த எட்ஜில் ஒரு நூல் பெரிய ஊசி அளவுக்கு வச்சு இதை அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஷோல்டர் அப்படின்னாவே நம்ம டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம், அதான் சேஃப்டி. இதுக்கப்புறம் இதை நம்ம ஈவனாக வச்சுக்கலாம். இல்லைன்னா அந்த இடத்துல உங்களுக்கு கிளாத் பத்தாமல் போச்சு அப்படின்னா ஷோல்டர் வந்து இழுத்துக்கும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கிளாத்தை விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை திருப்பணும் அப்படின்னா இந்த ஷோல்டர் பாயிண்ட் என்ன ஆகும்னா இது உள்ளே போயிடும். அப்போ இந்த இடம் நமக்கு படிமானமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. வந்து இந்த எட்ஜு மட்டும் உள்ளே போயிடும். இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதை மடித்து தையல் போட்டுக்கலாம்.
இது உங்களுக்கு சிங்கிள் வேணுமா டபுள் வேணுமா எப்படி தையல் வேணுமோ அந்த மாதிரி போட்டு கேன்வாஸ் நெக் சுடிதார் இந்த மாதிரி குர்த்தி மாடலில் தைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கேன்வாஸ் வச்சே நெக் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஹை நெக்காக இருந்தாலும் சரி, ஹால்டர் நெக்காக இருந்தாலும் சரி. நீங்கள் பேக் சைடு திருப்பி தைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த கிளாத் வந்து ஸ்லிப் ஆகாது. அதை பார்த்துக்கோங்க. இப்போ உங்களோட ஸ்லீவ் இருக்கும், அதை வச்சு இந்த ஆம்ஹோலை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் அவங்க ஸ்லீவ் வந்து ஓரளவுக்கு லூஸ் வேணும், ரொம்ப டைட் ஃபிட்டிங்காக நம்ம போட மாட்டோம். அதுக்கு லூஸ் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆம்ஹோலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நைட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு கால்குலேஷன் போட்டுமே ஆம்ஹோல் வைக்க போகிறதில்ல. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ்க்கெல்லாம் இங்கே எந்த அலவன்ஸுமே விடலை. அதனால் இப்போ நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது அதோட ஆம்ஹோலுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, இந்த ஆம்ஹோல் வந்து நம்ம கரெக்டாக தான் இருக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வெட்டினாலும் அது லூஸு தான். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸஸாக வருதுன்னா இங்கே 2-3 ப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம ஸ்லீவுக்கு வச்சுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நமக்கு இதில் வந்து ஷார்ட்டேஜ் வருது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லைட்டாக இதனுடைய ஆம்ஹோலை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படி கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் ஆம்ஹோல் வேறு மாதிரியும் பேக் ஆம்ஹோல் வேறு மாதிரியும் தான் நம்ம வைக்கணும். இது வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கூட தான். நீங்கள் நார்மலாக எல்லாத்தையும் 4ஐயும் ஒன்றா வச்சு வெட்டிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நமக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. பேக் வந்து எப்பவும் போல் அவுட்டர்லேயும், ஃப்ரண்ட்டு வந்து நமக்கு இதில் எவ்வளோ வெட்டுறோம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். இதில் ஒரு 1/4 இன்ச், ஒரு 1/2 இன்ச் நான் இப்படி இறக்குறேன் அப்படின்னா இந்த இப்படியே அவுட்டர்லேயே நம்ம கொண்டு போயிடலாம். இந்த நாச்சு எங்கே வருது அப்படிங்கிறதையும் இங்கே வச்சுருங்க. இது வந்து பேக் ஆம்ஹோல். இப்போ இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது பேக் கரெக்டாக வந்து, அப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கம்பல்சரி வருமா அப்படின்னா வராது. நம்ம எந்த அளவுக்கு ஆம்ஹோலுக்கு லூஸ் கொடுக்குறோமோ அந்த அளவு நம்ம கரெக்டாக வச்சுட்டு இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்தோம் அப்படின்னா இந்த இது வராது. நம்ம அது ஃபஸ்ட்டே எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப பெருசாகிடுச்சு அப்படின்னாலும் அதை நம்ம கரெக்ட் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆனால் அதை நம்ம 2 பக்கமும் ஈவனாக எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான். இது எந்த அளவுக்கு நம்ம இது கைக்கு வெட்டியிருக்கோம் அப்படிங்கிறத இதில் வச்சு பார்த்துட்டு அதுலேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது லைட்டாக டீப் ஆம்ஹோலாக சேர்த்து இது எந்த இடத்துல நமக்கு நாச் வருமோ அந்த இடத்துல நாச். இப்படி தான் நம்ம வந்து ஆம்ஹோலை ப்ளவுஸாக இருந்தாலுமே நம்ம கரெக்ஷன் பண்ணணும். 4 ஒன்றா வச்சு நம்ம வெட்டக்கூடாது. இதில் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு இது கொடுத்துருக்கோம். அதனால் சைடில் நம்ம அதிகமாக கிளாத்து விடலை, 1 இன்ச் அல்லது 3/4 இன்ச்சு தான். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. எப்பவுமே தனியில் ஒரு சிங்கிள் லேயருக்கும் டபுள் லேயருக்கும் நமக்கு வித்தியாசம் வர்றது தான். அதே மாதிரி தான் இதுலேயும். அதனால தான் நம்ம அந்த இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஆம்ஹோல் மேக்ஸிமம் 1/4 இன்ச்சு தான் உங்களுக்கு வித்தியாசம் வரும். இப்போ மேலே வந்து நம்ம எக்ஸ்பெண்ட் ஆகாத மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லைனிங் கொடுத்துருக்கோம். அப்போ என்ன ஆகும்னா ஸ்லீவ் வந்து அதில் உங்களுக்கு சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். அதை தான் நம்ம கரெக்ட் பண்ணியிருக்கோம்.
அப்படி கரெக்ட் பண்ணாமல் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அது போடும்போது உங்களுக்கு ஏதோ இழுத்த மாதிரி இருக்கும். இப்போ நம்மளோட ஓன் இது அப்படிங்கும்போது நம்ம இது இங்கெல்லாம் டபுள் ஸ்டிச் போடுவோம். ஆனால் நம்ம ரெடிமேடு வாங்கும்போது என்னாகும் அப்படின்னா சிங்கிள் இது லாங் ஸ்டிச்சாக போட்டு கொடுத்துருவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறது நம்ம மறுபடியும் ஒரு ஸ்டிச்சு போடுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஷோல்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் வரும், இறங்கி தான், அதாவது ரொம்ப 1/2 ஷோல்டர் அந்த மாதிரி நெக்குக்கு அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணாமல் பெருசாக இருக்கும். அது கையும் நமக்கு நீ வரைக்குமே எல்போ வரைக்குமே வரும். அப்போ அது எல்லாமே நம்ம ஷோல்டரில் வந்து சேஞ்சஸ் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு நைட்டி தைக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் மெட்டீரியல் மட்டும் வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இதுலேயும் பேக் சைடு இந்த இது தள்ளி விடுறதோ பேக் சைடு தள்ளிக்கோங்க, ஃப்ரண்ட்டில் தள்ள வேண்டாம். ஸ்லீவ் வந்து லூஸ் வந்து நம்ம ஓரளவுக்கு கை பிடிக்காத அளவுக்கு நம்ம லூஸ் கொடுத்துக்கலாம். ரொம்ப வீட்டில் போடும்போது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி தான், ரொம்ப டைட்டெல்லாம் கொடுக்க வேண்டாம். அதனால் அதில் என்ன இருக்கோ 1 இன்ச்சை குறைச்சிட்டு அப்படியே வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உள்கை வெட்டியிருந்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கரெக்டாக வரணும். முன்கை பின்கை மாறிடக்கூடாது. அதே மாதிரி ஷோல்டர் மிட் பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்துச்சுன்னா தான் ஸ்லீவ் வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் இழுத்துட்டு போகாமல் நீட்டாக நமக்கு சென்டரில் வந்து அட்டாச் ஆகும். இதில் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து சைடு அடிச்சுக்கலாம். சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சோ 1.25 இன்ச்சோ மட்டும் விட்டுட்டு நம்ம ஈவனாக ஸ்டிச் போட்டுக்கலாம். சப்போஸ் இதனுடைய கட்டிங் வீடியோ பார்க்காம இப்போ இதை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கட்டிங் உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய லிங்க் இருக்கும். அதில் போயிட்டு அது என்னென்ன மெஷர்மெண்ட்டு நம்ம எப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் அதில் பார்த்து அந்த கட்டிங்கை வந்து எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பேசிக்கான ஒரு நைட்டி மாடல் தான். இந்த இடத்துல தான் நமக்கு ஷேப்பு நம்ம கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்கோங்க. எவ்வளோ லூஸ் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் லைட்டாக ஒரு ஷேப் கொடுக்கும்போது நமக்கு அந்த இடம் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். கீழே வந்து கால் தடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 5 இன்ச்சோ 6 இன்ச்சோ ஓப்பன் கொடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம ஸ்லிட்டு மாதிரி தைச்சாலும் சரி, இல்லை அப்படியே மடித்து தைச்சாலும் சரி, இல்லை ஒன் சைடு உங்களுக்கு ஓப்பன் போதும் அப்படின்னா நீங்கள் ஒன் சைடு கொடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ வர மெட்டீரியல் எல்லாம் ரொம்ப எல்லாம் அகலம் வர்றதில்லை. அதனால இங்கே கீழே மட்டும் இங்கே மடித்து தைச்சிருவோம். இந்த அளவுக்கு நம்ம ஓப்பன் கொடுத்துருக்கோம். இதை அப்படியே நம்ம பேக்கில் ஸ்டிச் கொண்டு போயிடலாம். தையல் ஏற்கனவே போட்டிருக்கிற மேலேயே போட்டுக்கலாம். ஏன்னா இது பிரித்து விடுற தையல் இல்லை, ஸ்ட்ராங்குக்காக போடுறது. அதனால் ஏற்கனவே போட்டிருக்க தையல் மேலேயே கூட போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மேல் பக்கம் தேவைப்பட்டுச்சுன்னா 2ஆக பிரித்து அப்படியே கொண்டு வந்து கைக்கிட்ட மட்டும் பிரிச்சுக்கலாம். ஏன்னா கை சப்போஸ் லூஸ் வேணும்னா ஆம் ஹோலும் கை மட்டும் கொஞ்சம் தள்ளி ஒரு தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஓவர்லாக் போடணும் அப்படின்னா நீங்கள் சைடில் ஓவர்லாக் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா தேவையில்லை, எட்ஜில் கூட இன்னொரு தையல் நீங்கள் போட்டுட்டு மட்டும் விட்டுடலாம். இப்போ ஒரு கை என்ன லூஸ் கொடுத்துருக்கீங்களோ அதே லூஸ் இந்த பக்கமும் கொடுத்துக்கோங்க. ஏன்னா எப்போவுமே ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம என்ன தான் இதாக இருந்தாலும் தண்ணியில் போட்டால் லைட்டாக ஸ்விங்க் ஆகும். அப்போ என்ன ஆகும், உயரம் நமக்கு குறையும், உடம்பு அதே மாதிரி கையினுடைய இதெல்லாமே கொஞ்சம் டைட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லூஸ் வைக்கணுங்கிறதுக்காக தான் சைடில் 2 இன்ச்சு வைக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஆம்ஹோல் எடுக்கிறோம். அதனால தான் நைட்டிக்கு நம்ம ஆம்ஹோல் மெஷர்மெண்ட் தேவையில்லை, என்ன பாடி அளவு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இந்த ஷேப்பெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஷேப் மாறி ஒன்று மேலே கீழே வந்துச்சு அப்படின்னா
ஏதோ ஃப்ரண்ட்டில் ஜாயின் பண்ணுறதுல நம்ம ஏதோ மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதனால் எந்த ஒரு ஜாயிண்டாக இருந்தாலும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் எவ்வளோ தையல் நம்ம போடுறோம் அப்படிங்கிறது தான் மெயின். 1/2 இன்ச்சில் தைக்கிறீங்க அப்படின்னா அந்த 1/2 இன்ச்லேயே தைச்சிங்கன்னா எந்த இடத்துலையுமே உங்களுக்கு அளவு மிஸ் ஆகாது. இந்த சைடு எவ்வளோ நம்ம கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி இந்த லென்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த இடம்னா இந்த இடத்துல நிறுத்திட்டு அப்படியே பேக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே பேக் பண்ணிட்டு ஸ்டிச்சிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம்தான். மேல் போர்ஷன் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் பார்த்து மாடல் ஏதாவது இருக்கா எப்படி அப்படிங்கிறத பார்க்கணும். கீழ் போர்ஷன் வந்து மேக்ஸிமம் எல்லா நைட்டிக்கும் ஒரே மாதிரி தான். அதனால் நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸில் மேல் போர்ஷன் மட்டும் பார்த்தா கூட போதும். சுடிதார் இதில் உங்களுக்கு அப்படி வேறு ஏதாவது செப்பரேட்டாக வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இதில் வந்து நம்ம கீழ் போர்ஷன் வந்து மடித்து தைச்சிடலாம். மேக்ஸிமம் சைடு மட்டும்தான் உங்களுக்கு கரைப்பகுதியாக வரும். கீழ் போர்ஷன் வந்து மடித்து தைக்கிற மாதிரி தான் வரும். இந்த சைடு வந்து உங்களுக்கு கரை பீஸாக இருந்தால் அப்படியே விட்டுடலாம். சப்போஸ் உங்களுக்கு அதில் ஸ்டிச் போடணும் அப்படின்னா இந்த சைடில் நம்ம எப்படி ஸ்லிட்டு வைப்போமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இது வந்து கரை பீஸு தான். இதில் நம்ம தையல் போடணுங்கிறது கூட இல்லை. நீங்கள் இப்படி சைடாக கூட கிராஸ் பண்ணி தைச்சிக்கலாம். இப்போ கீழே வந்து நம்ம மடித்து எடுக்கலாம். அதிகமாக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா கிராஸ் வரும் துணி 2 சைடும் இதெல்லாம் பிடிச்சிக்கோங்க. பேக்கில் வர்றது தான் கொஞ்சம் அதிகமாக வருது. அதை மட்டும் நம்ம வைக்கிறோம். ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதை மட்டும் நம்ம வைக்கிறோம். அகலமாக இருக்கனால மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு கீழே கட் கொடுத்துக்கோங்க. அகலம் கம்மியாக இருக்கிறனால இல்லாட்டினா தடுக்கும். எவ்வளோ லென்த்து மடிக்கிறதுக்காக வச்சுருக்கீங்களோ அந்த லென்த்தை மட்டும் மடிச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டால் உங்களுக்கு ஒரு 1 இன்ச்சாவது மேலே போகும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி துணிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லென்த்து வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையுமே நம்ம செக் பண்ணி மடிச்சிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். தொங்கிட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லா பக்கமும் நம்ம செக் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணுறோம். எல்லாத்துலேயும் நாட் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பிரிஞ்சிடும். இப்போ நம்ம ஒரு நைட்டியோடைய பேசிக் மாடல் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை அயன் பண்ணினதுக்கப்புறம் இதோட இது எப்படி இருக்கு, நெக்கு வந்து நீட்டாக அப்படியே படிஞ்சிடும். நம்ம போடும்போதும் தண்ணியில் வாஷ் பண்ண நமக்கு வந்து நீட்டாக நெக்கு உட்காந்துரும். இந்த ஷேப்பு கரெக்டாக நம்ம என்ன அளவு எடுத்தோமோ அந்த இடத்துல வந்துடும். பார்க்கும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.